பார்த்தால் அடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் ஒரு லட்சம் ரூபாய் பொட்டி போதுடா. என்னங்க சொல்லு, எந்த செடி வரும் இருக்கி பூடி செய்யம்மா. அப்படியா? செல்வி என்னங்க செல்வி என்னங்க இப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டே செல்வி என்னங்க? ஆமா, ரெண்டு பிச்சைக்காரங்க வந்துக்கிறானுங்க. அவனுக்கு என்ன தேவை? போட்டோம். அதுக்கு தானே அப்பவே சொன்னேன், வீட்டு முறை தின்ன வச்சு கட்டாதீங்க, வீட்டு முறை தின்ன வச்சு கட்டாதீங்க. போற வர கண்ட நாயில சொல்லி விட்டு பாக்குது பாருங்க. ஆயா நாமா இது போல பொண்ணை வளர்க்கறதா பிரச்சனை. சூப்பரா வளர்த்துக்கிறப்போ பொண்ணு சூப்பரா வளர்த்துக்கிறீங்க. இல்ல செல்வி என்னங்க பலாபாய விட்டுக்கிட்டு வர அந்த ரோட்டை அவனுக்கு தொடுத்து. என்னங்க எவனோ பிச்சைக்கார வந்திருக்கான் போல. என்னங்க பாத்தீங்களா, பிச்சைக்காரன் எவ்வளவு அழகா என் பேர் சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு தான் அப்பவே சொன்னேன், வீட்டுல பழைய சாதம் எதுவுமே இல்லை, உங்களுக்கு மட்டும் குக்கர்ல ஒரே ஒரு டம்ளர் போட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ணு. அது கூட காலி ஆயிடுச்சுங்க. யார் விட்ட பணம் ரைஸ் வெண்டைக்காய் 5-10 கூட கையில இல்ல, எல்லாம் ஏடிஎம்ல இருக்கு. ஒண்ணு விட்ட காரம் கட்டி பூடி கண்ணாலா எந்த இடத்துல பொட்டியில தண்ணி ஊத்த மாட்டேன், பொட்டி அப்படியே போட்டு விடுவோம். அப்படியே போடுவோம், தூக்கலா போடுவோம். கஞ்சி ஊத்துற சாயிடாது பின்ன போட்டுனா அவங்க அமைக்கிறாங்க, அது போட்டு அமைக்கிறாங்க. இருக்குது சாப்பிட்டு காமிக்கிறான் போட்டு செல்வி ராத்திரி நீரத்து பூஜையில் எல்லாத்துலயும் காலகார அடிப்பாடா. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. வல்லவனுக்கு புல்லாயிரம் உன் பொண்ணு சூப்பரா வளர்த்துக்கிறேன். என்ன உன் பொண்ணு வளர்த்துக்கிற போச்சு நானே காட்டுறேன். என்னங்க